கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்துல 3வது கடைசி செக்ஷன் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:18 3வது செக்ஷன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உகரப உகரப ரிகா, உகரரப உகரரப ரிகா, ஒப்பரப ஒப்பரப ரிபா, உகனக ரிகனகரரா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நம்ம 3வது செக்ஷனை பார்க்க இருக்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு, இங்கதான் நம்ம ஆரம்பிச்சோம், இங்கேதான் நின்றுகிட்டு இருக்கோம். சித்தம்ங்கிறத பரலோகத்துல தேவனுடைய காட்ஸ் பிளான், அது உலக தொட்டதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். இப்ப அந்த சித்தத்துல நமக்கு இண்டிவிஜுவலா ஒண்ணு செய்கிறார், தனிப்பட்ட முறை. ஆரோக்கியராஜ் இருக்காரு, ஆரோக்கியராஜுக்கு தனிப்பட்ட ஒரு முறை. கவிதா சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில. கவிதா சிஸ்டருக்கு உள்ள ஆசீர்வாதம், எனக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாத்தையும் வித்தியாசமா. இண்டிவிஜுவலா, அந்த இண்டிவிஜுவலா செய்தவர் ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒண்ணு செய்தார். அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். தனிப்பட்ட ஒரு நபர். அந்த தனிப்பட்ட நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆபிரகாம். அத யோசுவால பார்க்க இருக்கிறோம். யோசுவால தனிப்பட்ட நபருக்கு ஆண்டவர் செய்த ஆசீர்வாதத்தை யோசுவா 24வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். 24:13. அப்படி நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும். ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து உனக்கு உன் சந்ததிக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேனார். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆபிரகாம் கேட்டாரா, ஆண்டவரே நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டாரு, பிள்ளை இல்லாத நேரத்துல. ஆனா எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு தேசத்தை கொடுக்கணும் ஆண்டவரே, அங்க எங்களுக்கு கட்டாத வீடெல்லாம் இருக்கணும், அங்க இருக்கிறவங்கள நீங்க துரத்தணும், நாங்க எங்க சந்ததி மாத்திரம் இருக்கணும் கேட்டாரு. கேட்கல. கேட்காமலே ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 24வது அதிகாரம் 12வது எம்மோரியன் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தினாலும் உங்கள் வெள்ளினாலும் துரத்தல. 2 பவர்ஃபுல் ராஜா இருக்காங்க. அந்த ராஜாக்கு யாராலும் ஜெயிக்க முடியாது. அவங்க எமோரிய ராஜாஸ். ஆண்டவர் என்ன செய்தார்னா, எப்பா நான் ஒரு வெப்பன் வச்சிருக்கிறேன், உன்னால அந்த வெப்பனை ஜெயிக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு இது வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு அம்பை விட்டா ஒரு கேடம் வச்சிருப்பாங்க, டுவாங்கன்னு பிடிச்சிட்டா நின்றுக்கும்.
தலையில ஒன்று அடிச்சாலும் தலை சீரா போட்டிருப்பாங்க. இப்படி தங்களை பாதுகாக்கிறதுக்கு நேக வெப்பன்ஸ் வச்சிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பாராத ஒரு ஆயுதம் என்கிட்ட இருக்கு, ஸ்பெஷல் தோசையிலே ஸ்பெஷல் தோசை தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆண்டவர் ஸ்பெஷலா ஒரு வெப்பன் வச்சிருக்காரு. அந்த வெப்பனுக்கு பேர் உங்களுக்கு காட்டட்டா? யோசுவா 24வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டது. நீங்க கேட்கலாம், குளவி எப்படி டாக்டர் துரத்துன்ட்டு? நான் நடந்த சம்பவத்தை சொல்றேன், உண்மையான நடந்த சம்பவம். ஏடியா ஒரு சொந்தக்காரங்க கோயம்புத்தூர்ல ஒரு வீடு கட்டினாங்க. அந்த வீட்டில் ஒரு கிரேப் ரேசம் வச்சாங்க. இந்த கிரேப் ரேசத்துல பாஸ்டர், சிஎஸ்சி பாஸ்டர் வந்தார். ஒயிட் கலர் அங்கி போட்டு வந்தார். எனக்கு இதனுடைய ரகசியங்கள் ஆழங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியல. நான் ஒரு சாதாரண மனிதன். நடந்த சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கிரேப் ரேசம் ஆரம்பிக்குது. அந்த சம்பவம் ஆரம்பிக்கும் பொழுது குளவி வருது. குளவி வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கடிக்குது. பாஸ்டுடைய அங்கிக்குள்ள குளவிகளாக பிடிச்சி போய் உள்ள வச்சு கொட்டுது. அவர் எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அவருங்க மறித்து விட்டார். நீங்க நினைக்கிற மாதிரி குளவி வந்து சும்மா கிளவி மாதிரி இருக்கிற குளவிகளை கொடுத்து நான் சொல்லல உங்களுக்கு. ஆண்டவர் தன்னுடைய வெப்பன் இதெல்லாம் பயங்கரமான ஆயுதங்கள் வச்சிருக்காருங்க. யோசுவா 24வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் உங்களுக்கு முன்பாக 2 ராஜாக்களை துரத்துச்சு. நீங்க உங்க வில்லை யூஸ் பண்ணல, பட்டயத்தை யூஸ் பண்ணல. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டா திரும்ப சொல்றேன். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளே, அவர் சித்தம் கொண்டு. என்ன சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை பார்க்கிறார், ஆபிரகாம். அந்த ஆபிரகாம அழைக்கிறார். அழைச்ச உடனே கீழ்ப்படுகிறார். அந்த கீழ்ப்படுத்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டானே இவன், நம்ம இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவர் முடிவு கொண்டார். அவர் பிளான் பண்ணாருன்னா மாற்ற முடியுமா? முடியாது. அப்ப அவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனத்துல, அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, யாரை பார்த்து சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முற்பிதா. நீங்க எல்லாம் ஜாலியாக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, காலாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனைய தோராவுக்கும் நதிக்கு அப்புறத்திலே குடிப்பாங்க. அவனை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை அழைத்து கொண்டு வந்து இப்ப ஆண்டவருக்கு வந்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்துறது ரொம்ப ரொம்ப லேஸ். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு ஊழியம் செய்யணும், வசனத்துக்குள்ள வாழணும், கிறிஸ்துவுக்குள் வாழணும், அவரையே யோசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆசிரம். நீங்க கேட்கலாம், கிறிஸ்துவுக்குள் வாழ்றது எப்பாடி? இப்ப நீங்க எல்லாம் என்னுடைய ஆடுகள். என்னுடைய ஆடுகள்னால நான் உங்களுக்கு சொல்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி போட்டேன், சங்கீதம். அந்த செய்தி எத்தனை பேர் வாசிச்சீங்க, எத்தனை பேர் தியானிச்சீங்க, எத்தனை பேர் அது உங்களுக்கு சொந்தமா மாத்தினீங்க? இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப ஆபிரகாம அழைத்து கொண்டு வந்தாரு ஆடா. நான் சொன்னோட அப்படியே கீழ்ப்படித்தானே, இவனுக்கு நான் உதவி செய்யாம இருக்க முடியாது. சரி, ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறாங்க. ஆண்டவர் அவருக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, கனம் பண்றது அவருடைய ஆசை. இந்த கனத்தை அவர் எப்படி செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 336. ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடும். செய்கைக்கு தக்க பலன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க. ஆபிரகாம் நான் உங்களுக்கு சொன்னேன், செய்கைக்கு தக்க பலன். ஆபிரகாம் கீழ்படிஞ்சிட்டாரு.
அப்பா விட்டுட்டு கானான் தேசத்தை வந்துட்டாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்றார், அவரை கனப்படுத்துகிறார். கனப்படுத்தி தான் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். இவர் எதுவுமே கேட்காமலே ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, ரூத் 2வது அதிகாரம் 11 உன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நிறைவான பலனை நமக்கு ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கப்படும். இது நிறைவான பலன் நமக்கு இது எப்படி இது ஆசீர்வாதமாக மாறுதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இண்டிவிஜுவல் ஆசீர்வாதம் இது எடுத்துக்கலாமா? யோவான் 16வது அதிகாரம். இது இண்டிவிஜுவல் ரிவார்ட். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு அநேக வாசஸ்தலங்கள் என்னங்கிறத உங்களுக்கு புரியுறாப்புல ஒரு ஓமையை சொல்றேன். துபாய் அந்த மாதிரி சில பணக்கார தேசங்கள் இருக்கும். புரூனே எடுத்துக்கோங்க, துபாய் எடுத்துக்கோங்க. புரூனேங்கிறது ஒரு பெரிய பணக்கார ஒரு தேசம். அங்க ஒரு ராஜா இருக்கார், இன்னைக்கு இருக்கார். அவருக்கு ஒரு நிறைய மேன்ஷன்ஸ் இருக்கும், மாளிகைகள். இந்த புரூனே தேசத்துல பல இடங்கள் அவர் வச்சிருப்பார். இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மேக்கப் பார்லர் வச்சிருப்பாரு, அவங்கள வச்சுப்பாரு. எந்த மாளிகையில என்னைக்கு தங்குறான்னு தெரியாது, சீக்கிரட்டா. ஏன்னா எதிரிகள் வந்து அவங்கள அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இன்னைக்கு போவாரு. ஒரு வாரம் இருப்பேன்னு சொல்லிட்டு 2 நாள் கிளம்பிடுவார். இப்படி மாறி 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 இருப்பார். அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா அநேக வாசஸ்தலங்கள் இருந்துச்சு. அதுபோல பிதாட்ட அநேக வாசஸ்தலங்கள் வச்சிருக்காரு. சொல்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப என்ன சொல்கிறான்னா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அவனுக்கு நான் ஒரு தேசத்தை கொடுத்தேன். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். நமக்கு இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3வது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை, உங்களுக்காக ஸ்பெசிபிக்கா. நான் உங்களுக்கு சொன்னேன், இதெல்லாம் ஸ்பெசிபிக்கா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் செஞ்சிட்டாரு, உண்டு பண்ணி வைத்து விட்டார். நீங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் ஏசாயா 51வது அதிகாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய பிரதான கிருபையினால அதை முடிக்க போகுது. லாஸ்ட் செக்ஷன் 10வது வசனத்தை முடிக்கும். எலும்பு எலும்பு. அதுல உங்களுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்க தெரியல. அந்த எவிடன்ஸை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதை செய்த எனக்கு இது லேசு, இதை செய்த எனக்கு இது லேசு. அதுபோல இங்க ஆண்டவர் உங்களை என்னையே தெரிந்து கொண்டு புது மனுஷனாக மாற்றணும். அந்த வல்லமை தான் பெரிய வல்லமைங்க. முந்தி இப்ப இல்லை. என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, இந்த செங்கடல் 2 பிளந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் மாப்பிள்ள மாறுவானா நான் நினைக்கவே இல்லை. ஆண்டோடைய ஒரு வல்லமை என்னன்னா, மிக 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 ஒஸ்டான ஒருத்தனை பிடிப்பார். அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பிரதர் ஆலன் பால் உங்களுக்கு தெரியும், கட்டாயம் தெரியும். யார் தெரியாது சொல்லுங்க. அவர் 12 வயதுல ரட்சிக்கப்பட்டார். 12 வயதுல ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய தம்பிய ரட்சிப்புகள் வளர்த்தி முதல் கனியாக பரலத்துக்கு எடுத்து ஆதாயம் பண்ணினார். இப்ப நான் நினைப்பேன், ஆலன் பால் 12 வயதுல ரட்சிக்கப்பட்டார்னா எவ்வளவு ஒரு பியூரா, அதாவது என்ன சொல்றது, அடல்ட்ரேஷனே இல்லாம, கலப்படமே இல்லாம, நிறைய பாவங்கள் இல்லாதபடி ஆண்டவர் அந்த கனி அறிவித்துக்கிட்டார். நான் இருக்கேன். ஆரோக்கியராஜை பத்தி எனக்கு தெரியாது. அங்க ஜே.எம். ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜே.எம். ஸ்டாலினும் நானும் அடிக்கடி முந்தி, இப்ப வர மாட்டேங்கிறது, என்னை பார்த்தா ஓடியே போயிட்டாரு. முந்தி நாங்க உட்காந்து பேசிட்டு இருப்போம். இப்ப அவர் சில பழைய பாவங்களை சொல்லுவாரு, நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லுவேன். கடைசியில் ஒரு காரியத்தை சொன்னோன்னா நான் ஓடிய போயிட்டேன். இவ்வளவு மோசமாக இருந்தீங்க அப்படின்ட்டு அவராலேயே ஜீர்ணிக்க முடியல. அப்ப இப்படி மோசமான ஒருத்தர் என்ன செய்யறாரு, தெரிந்து அவன் புது சிஸ்டியா மாத்துறாரு. அத உங்களால நம்ப முடிந்தால் இதை நீங்க நம்பணும். எதை நம்பணும்? இப்படி ஒரு மோசமான ஆளை மாத்தி அவனுக்கு வரங்களையும் கொடுத்து, கிருபைகளையும் கொடுத்து, ஜீவனையும் கொடுத்து, பலனையும் கொடுத்து உட்கார வைக்கிறார். எங்க? உங்க முன்னாடி. இருக்கட்டும், வண்டியில நீ வச்சுக்கோ. சரி, இப்ப நல்லா கேட்டுக்கோங்க.
அப்ப ஒரு மனுஷன் ஆண்டவர் மாத்திட்டார்னா அவருக்கு இது லேசு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றது லேசு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்ன செய்யறாரு, அவர் வைக்க போகிறார். சரி, இத நாம் புரிந்து கொள்றதுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். அது மறுரூப மலை. மத்தேயு 17வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு மறுரூப மலையை பார்க்கிறோம். அந்த மறுரூப மலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், மறுரூபம். இந்த மறுரூபங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்ட். நம்மள ஆண்டவர் மறுரூபப்படுத்த போகிறார். இந்த மறுரூப மலையில அவர் தன்னை மறுரூபமாக்கி காட்டினார். நான் இப்படித்தான் இருக்கேன், ஆனா என்னுடைய எல்லா வல்லமையும் பரலோகத்துல வைத்துட்டு உங்களுக்காக நான் இப்படி வந்திருக்கிறேன் தன்னைக்கு. அதான் மறுரூப மலை. இந்த மறுரூப மலை 3 பேர் கூட்டு போனார். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் சாட்சி சொல்றதுக்காக. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் 3 லெவல்ல மறுரூபப்படுத்துகிறார். 3 லெவல்ல மறுரூபப்படுத்துகிறார். வாசிப்போமா? ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனத்துல ஃபர்ஸ்ட் மறுரூபம் எங்க நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனம், அப்படியே சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இதுவே நீங்கள் இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமும் என்னதென்று பகுத்து உங்கள் மனம் புதியதாக வரும். மனம் ஃபர்ஸ்ட் மைண்ட் தான் ஆரம்பிக்கிறார். அந்த மைண்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் சித்தம், பிளான் எல்லாமே உருவாகலாம். இப்ப நான் உட்காந்து காலையில வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்து இன்னைக்கு கடைசி செய்தி கொடுக்கும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாப்ல இருந்துச்சு. எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. காலையில உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் எங்கெல்லாம் இன்னும் சில குறிப்புகள் இருக்குமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கர்த்தருடைய உக்கர பாத்திரத்தை 2வது ஒரு ஹெட்டிங் வந்து நான் வந்து சரியா நாட் வெரி ஹாப்பி எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. திரும்ப உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். இது எங்க வருது? மனதுல வருது. ஃபர்ஸ்ட் லெவல் மனதுல மறுரூபம் ஆக வேண்டும். 2வது மறுரூபம் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலும், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்போம். அந்த சாயலால் தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து வரும். 2வது, இந்த உலகத்துல மகிமையின் மேல் மகிமை. அதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொள்கிறார், வரங்களை கொடுத்து ஒரு புதிய ஆசிரியர், ஒரு மகிமை இருந்து அடுத்த மகிமை, ஒன்றுல இருந்து அடுத்த மகிமை அப்படியே கொடுத்து உயர்த்துறார். இது இந்த உலகத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மறுரூபம். ஆனா கடைசி மறுரூபத்தை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியிலிருந்து நம்ம போகிறோம் பரலோகத்துக்கு. எடுத்துக்கலாமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 49. மேலும் மன்னானவனுடைய சாயலை அறிந்திருந்தது போல மன்னானுடைய சாயல் அழிந்தது இந்த பூமியில வாழ்றதுக்கு. ஆனா நம்ம வாசஸ்தலத்துல போய் வாழ்றதுக்கு இந்த சரீரம் போக முடியாது. வானுடைய சாயலையும் அறிந்து கொள்ளுவோம். ஃபியூச்சர் அன்பது சகோதரே, நான் சொல்வது என்றால் மாமிசமும் ரத்தமும் என்னுடைய ராஜ்யத்தை சொல்றேன். அழிவுள்ளது அழியாமை. இந்த அழிவுள்ளது. உங்க சரீரம் உங்களுக்கு பிடிக்குமா? கட்டாயம் பிடிக்கும். ஏன் இல்ல? பிடிக்கும். அந்த சரீரம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த உள்ள இருக்கிற ஆத்மா பரலோகத்துல வாசஸ்தலத்துல போய் நம்ம தங்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் ஒரு மறுரூபமாக்குறார். நாம் எல்லோரும் மறுரூபப்படுகிறோம். அந்த மறுரூபங்கிறது எதுக்காக? நம்ம வாழ்றதுக்கு ஒரு இடம். அங்க என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மறுரூப மலையில என்ன நிலைமை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில குறிப்புகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். பரலோகம் போகிறோம், இங்க நமக்கு பசி இருக்கும், ஆனா அங்க பசி இருக்காது. வாசிப்போமா? யோவான் 21வது அதிகாரம் 9வது 21:9. அவர்கள் கரையிலே வந்தபொழுது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் அப்பத்தையும். இப்ப ஆண்டவர் ஆயத்த பண்ணாரு. நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன ஆயத்தப்படுத்தினாரு? உலக தோற்றங்களே இங்க அன்றாட தேவையிலே ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப சீசத்தில் இரவு முழுவதும் வலை போட்டாங்க, அவங்களுக்கு மீன் கிடைக்கல. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. வாசிப்போமா? யோவான் 15வது அதிகாரம் யோவான் 15:5. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப இங்க இயேசு இல்லாம அவர் இருந்தார், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் மறைச்சிட்டாரு. நமக்கு இன்னைக்கு பூவாக்கு வேற வழி கிடையாது. நம்ம தான் மீனை போடணும், வலைய போடணும், மீனை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே கிடைக்கல.
ஒண்ணுமே கிடைக்காத நேரத்துல தெரியும் என்னையெல்லாம் உங்களுக்காக ஒன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஆயத்தம் பண்ணி இருக்காரு? அப்பம் ஆயத்தம் பண்ணிருக்காரு, சூடா ஹாட் மீன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. இது ஆண்டவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்காரு. வேற என்ன அவர் ஆயத்த பண்ணினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மார்க்கு 16வது அதிகாரம் 3வது வசனம். பெண்கள் யார் நமக்காக கல்லை தள்ளுவார்கள்? அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய கல்லு, ஒரு 10-15 வாலிபர்கள் வந்து தள்ளி கஷ்டப்பட்டு, இன்னும் கொஞ்சம் தாயா, லேசா தள்ளியா, ஆனா தள்ளி 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 கொண்டாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இடைவெளி இருக்கு, ஒரு தள்ளு தள்ளு ரைட், அப்பாடா மூடியாச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த பெண்கள் பாக்குறாங்க, கல்லை மூடுறதுக்கு இத்தனை பேரு கையாமையான சவுண்டு கொடுத்து போட்டாங்களே, நம்ம போறோம், இந்த கல்லை நம்ம எப்படியா தள்ள முடியும் அப்படின்ட்டு ஒரு கவலையோடு போறாங்க. ஆனா அவங்க அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது அதிகாரம் மார்க்கு 16:3, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது அவற்றை ஏறிட்டு பார்க்கலே அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் முன் குறித்து செய்துறார். பெண்களால் முடியாதுன்னு தெரியும், தேவதூதரை முதல் அனுப்பிட்டார். இந்த பெண்கள் வீட்டை விட்டு கையில வாசனை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆசையாடி போறாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு நம்ம எல்லாத்தையும் பூசணும் அப்படின்ட்டு போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? எல்லாமே ஆண்டவர் நமக்காக முன் அறிந்து எல்லாத்தையும் செய்திருக்காரு. இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அடிப்படையான ஒரு காரியம். பேசி ஆதியாகமம் 22வது அதிகாரம் 22:13 இங்க நமக்காக இப்படி ஒரு ஆடு, தேவ ஆடு குட்டி பலியாடப்பட்டதோ அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தூதனானவராக வந்து ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது புதரில் ஆபிரகாம் தன் கைகளை ஏறெடுத்து பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் தன் கொம்பு, அந்த கொம்பு சிக்கிக்கிட்டு இருக்கு. அது போல ஆண்டவராக தானாக முன் வந்து அதை செய்கிறார். தன் கொம்பு, வேற யாரும் அதை பிடிச்சி கெட்டி வைக்கல, அது சிக்கிக்கிட்டு இருக்கு. பலியாக கண்டி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கொஞ்ச நேரத்தில் ஆபிரகாம் வருவார். பலியாக வேண்டியது ஈசாக்கு, ஆனா நான் தான் பலியாவேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறது. ஆபிரகாம் போய் அதை கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் டெத்துக்காக இவர் போய் தேடி பிடிக்க வேண்டியதுல ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். சரி, அடுத்து ஒரு செக்ஷன் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்துல செகண்ட் செக்ஷன். தாம் முதற் பலனாகிறதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்னா மறுபடியும் பிறக்கிற ஒரு காரியம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்ப எதனால பிறப்பிக்கிறான்? சத்திய வசனத்தினால பிறப்பிக்கிறான். 3வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இப்ப நம்ம இருக்கிற இந்த பாவ சரீரம் பாவ குணாதிசயத்தோடு பரல போக முடியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பெல்லாம் டி ஃப்ளோர் அப்படின்னு ஒரு ஃப்ளோர் இருக்கு. இப்ப அதெல்லாம் காணும், மரியாளுக்கு தெரியும். டி ஃப்ளோர், லாஸ்ட் மேல் ஃப்ளோர். அங்க D4 நான் ரவுண்ட்ஸ் போயிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அங்க அப்பெல்லாம் ஊழியத்துக்கு நான் போவேன். இப்ப இவங்கெல்லாம் வர கிடையாது. ஒருத்தர் நான் ரவுண்ட்ஸ் வரும்போது சொன்னார், சார் உங்க செய்தியை நான் கேட்டேன் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க பரலோகம் வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் நான் வராம யார் சார் வருவா, நான் கட்டாயம் வந்துடுவேன் சார் அப்படின்னு எனக்கு சொன்னார். பக்கத்துல ஒய்ஃப் நின்றுட்டு இருக்கு. இந்த சார்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்மோக்கிங் பிளஸ் போட்டிருக்கு, ஆல்கஹால் பிளஸ் போட்டிருக்கு. நீ பீடி குடிக்கிற, சாராயம் குடிக்கிற, நீ பரலோகத்துக்கு எப்படியா போவ? அங்கேயும் போய் பீடி தானே கேட்பறியே, அங்கேயும் போய் நீ சாராயம் கேட்பல, நீ எல்லாம் போக முடியாது. நான் திரும்ப போயிட்டேன். அப்ப என்னைய பேச விடாம அந்த அம்மா அனுப்பிச்சு. பழைய சிருஷ்டிக்கு இந்த 2 குணாதிசயத்தோட பரல போய் அங்க போய் இருந்தாங்க பீடி கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றார். அதை மாற்றி இங்க மாற்றுறதுக்கு அவர் எதை யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கொண்டு வருகிறார். இந்த
இந்த வசனம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதியதாயிற்று. புது சிருஷ்டி தான் பரலோகம். இந்த புது சிருஷ்டிக்கு தேவையான வசனம். அந்த வசனத்தை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா. அந்த வசனத்து மேல நமக்கு ஒரு தாகம், வாஞ்சை இருக்கணும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23. அழிவுள்ள வித்தாலே அல்ல. அழிவுள்ள வித்துனா என்ன சொல்லுங்க. நீங்க என்னென்னலாம் வித்து, அது ஒரு கடுகா இருக்கலாம், கோதுமையா இருக்கலாம், சூரியகாந்தி செடியா விதையா இருக்கலாம். பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். அதெல்லாமே அழிவு. ஜீவனுள்ளதும் வேத வசனமாக்கிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்குது. அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் இதே வசனம் தான் அங்க சொல்றாரு. இதுக்காக அந்த வசனம் நமக்குள்ள போய் நம்மள புது சிருஷ்டியாக தினம் செய்து மாத்திக்கணும். நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 3 நீங்கள் வாழரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாக்கிய களங்கம் இல்லாத ஞானப்பான்மையில் வாஞ்சேரி. இந்த களங்கம் இல்லாத நான் எனக்கு பயங்கர வாஞ்சை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி போடுவேன். யார் இதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க நான் பார்க்க போறேன். ஒரு கேள்வி யாருனாலும் போடலாம். நான் உங்களுக்கு சொன்னேன், பாஸ்டர் ஜோ டேனியல் எனக்கு ஒரு வசனத்தை சொன்னார். எனக்கு சொன்னார் புல்பிட்ல இருந்து சொல்றாரு. பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது ஒரு கனியின் மூலமாக, மரத்துல இருந்த கனி மூலமாக. அதுக்காக தேவன் நினைச்சார்னா தன்னுடைய குமாரனை ஒரு கனியாக இந்த பூமிக்கு அனுப்பலாம். கனி, கற்பத்தின் கனி. அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா எனக்கு அந்த வசனத்துல வாஞ்சி இருந்துச்சு. அது எங்க சொன்னா நான் எழுத மறந்துட்டேன், குறிப்பிட மறந்துட்டேன். அப்புறம் நான் உட்காந்து தேடி எனக்கு ஆவியானவர் காட்டிட்டாருங்க எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு வாஞ்சி இருந்தானா திருவசனமாய காலங்கள் வாஞ்சியா இருப்பீர்கள். டெஸ்ட் முடியறதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் இருக்கு. யாருனாலும் ஆன்சர் போடலாம். சரி, இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள். இதை நீங்க போடுறீங்களான்னு பார்ப்போம். சரி, அடுத்து பாருங்க. இந்த வாசனத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் எடுத்துக்கோமா. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது. சங்கீதம் 124. நோ ராங். இத நான் சொல்லலாமா? நீ ஒருவேளை தேடி பார்த்து கண்டுபிடிச்சிருக்க. நான் எனக்கு அவர் காட்டின வசனம் எது அப்படின்னு நான் உனக்கு சொல்றேன். நான் சொன்ன வசனம் லூக்கா 1வது அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 1:42. ஒராத்த சத்தமாய் ஸ்ரீகள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கும். இதான் நான் சொன்னேன். அக்கா டீச்சர் 127:4. அது என்ன எல்லாரும் அதே போடுறீங்க. நான் சொல்லாத வசனத்தை நீங்க போட்டிருக்கீங்க. சரி, அது என்ன நான் பார்த்துருவோம் என்னன்னு சொல்லி. சங்கீதம் 127. ஸ்டாலின், செல்வி டீச்சர், இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ குறித்த வசனம் அல்ல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் எப்படி ஒரே வசனத்தை கண்டுபிடிச்சீங்க தெரியல. வால வயதின் குமாரர் பால வயதுல அம்புகள். இங்க கனியவே காணும். என் பைபிள் இல்ல, உங்க பைபிள் இருக்கு. நான் சொன்ன வசனத்தை பாருங்க. லூக்கால கற்பத்தின் கனி, அது ஆண்டவராக இயேசு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தினால நம்ம மனுஷனும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். இப்ப இன்னைக்கு எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வசனம் சொல்லி வல்லமை, பவர். எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குதுங்க. அது என்ன பவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை. இப்ப இந்த வசனத்தினால் நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். இந்த வசனம் நமக்குள்ள போய் இந்த கிரியை நடத்திக்கிட்டு இருக்க வல்லமை ஜீவன். இப்ப எல்லாத்துக்குமே ஒரு வல்லமை இருக்கா? ஒரு மருந்துக்கு வல்லமை இருக்கு. ஆனா அது எக்ஸ்பைரி டேட் பார்த்துருக்கீங்களா? போய் தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டு சொல்றாங்க. இன்னைக்கு எங்க டிரைவர் சொல்றாரு, சார் தண்ணி எக்ஸ்பைரி ஆகி போச்சு. ஐயோ தண்ணி எப்படி எக்ஸ்பைரி ஆகும்? போட்டுங்க சார். அது என்ன வல்லமை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா மருந்துக்கு வல்லமை இருக்கு. அது எக்ஸ்பைரி ஆகும். 127 நாள் அதான். சரி, அதை கூட இப்போ இங்க வாமா, அங்கேயே உட்காந்துருக்காரு. கற்பத்தின் கனி நான் காமிச்சிட்டேன், நீ அதை பார்த்துக்கோ. ரைட், இப்ப நம்ம பார்ப்போம். வல்லமை இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் இது நமக்குள்ள போய் அது கிரியை செய்யும் பொழுதுதான் இது நடக்கும். சரி, இப்ப தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை இருக்கும். நீதிமொழிகள் 3:9. அடுத்த முதல் இப்ப நான் உங்களுக்கு 2 காமிச்சிட்டேன். கடைசியை காமிச்சு நம்ம அதை முடிக்க போகிறோம். அது கடைசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகள், நம்மளாம் சிருஷ்டிகள், சுதந்திரத்தையும் கனியையும் பிரித்து இங்க வாங்க ஸ்டாலின், இப்ப நீங்க அங்க வந்து இங்க விட்டீங்கன்னா நீங்க கனியிலே உட்கார்ந்துருப்பீங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளிலே நான் முதற் பலனாக. முதற் பலன் என்றால் நமக்கு புரியுமா புரியாதோ, ஆனா யூதர்களுக்கு நல்லா புரியும். ஏன் யூதர்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஒன் பொருள்களாலும் ஒன் எல்லா விலையும் முதல் பலனா கர்த்தரை கனம் பண்ண. கர்த்தரை எப்படிங்க கனம் பண்றது? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை நீங்க கொடுக்குறீங்க. இப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆயிட்டீங்க. உங்களை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன பையன், அந்த வீட்டில் அம்மா, பெரிய ஒரு அக்கா இருக்காங்க, பெரிய ஒரு அண்ணன், கடைசி குட்டி பையன். அண்ணன் பேங்க்ல வேலை செய்யறாரு. அம்மாவுக்கு பிறந்த நாள் வருது. ஒரு விலை கூட நான் ஒரு வாட்சை வாங்கி கொடுக்குறான். அம்மா இந்த கிஃப்டா வச்சுப்பாங்க. மக அவ காலேஜில் ஒரு லெக்சரா வேலை பார்க்குறான். அவன் அம்மாவுக்கு ஒரு காஸ்ட்லி ஹேண்ட்பேக், அது எக்ஸ்பென்சிவ் ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்குறான். குட்டி பையன் பார்க்குறான், என்கிட்ட காசு கிடையாது, நான் என்ன வாங்கி கொடுக்குறது? ஒரு தாம்பாளத்தை எடுத்தான், அது மேலே நின்றுக்கிட்டான். அம்மா என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, நான் இன்னும் உங்களுக்கு காணிக்கா கொடுக்குறேன், அம்மா என்னை எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னா. அம்மா கண்ணீர் விட்டாள்றாங்க. இவங்க தங்களுடைய பணத்தை கொடுக்குறாங்க, இவன் தன்னை கொடுத்துட்டான். அதான் இங்க பார்க்குறோம். நீதிமொழி 3வது அதிகாரம். பொருளாலும் எல்லா விளைவுகளும் கர்த்தரை கனம் பண்ணும். நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? கனம் பண்றதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கும் பொழுது சாத்தான் என்ன செய்வான்னா, உங்களை ஏமாத்துவான். எப்படி ஏமாத்துவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பொய்யினால உங்களை ஏமாத்துவான். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல பொய் சொல்லுவான். பொய் சொல்லி என்ன பொய் சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பிடிக்காது, நீ கொடுக்கறதா, நீயே வேஸ்ட், நீ வாழ்றதே வேஸ்ட், உன்னைய போய் பிடிக்குமா ஆண்டவருக்கு? நீ வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கே பிடிக்காது. அப்படி செய்யும்போது ஆனா ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஒரு கர்ப்பத்தின் கனி நம்மளை ஆண்டவர் செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். அப்ப இதுக்கு வசனம் உங்களுக்கு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்கம்மா. ரோமர் 8வது அதிகாரம் 23வது. ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட. ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் நம்மளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்த்து எப்படி இது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது, புதிய ஏற்பாட்டுல கடைசியா ஒரு வசனத்தை வாசி முடிக்க போறோம். வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்துதல் 14:4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தார் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியான ஏகவான் பின்பற்றவர்கள். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியான முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்ட முதற் பலன் நம்ம ஆண்டவர் மீட்டுக்கொண்டார். மீட்டுக்கொண்டு இது நமக்கு புரியதற்கு
பார்க்கறதுக்கு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். அப்பதான் அந்த முதல் பலனா என்னன்னு பார்க்கணும். அதை மட்டும் பேக்ரவுண்ட பார்த்து அதை முடிக்க போயிடும். யாத்ராகமம் 22வது அதிகாரம் 29வது. யாத்ராகமம் 22:29. இவங்க பாலும் தேனும் முடிகிற கானான் தேசத்துக்கு பிரவேசித்தாங்க. மன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. இவங்க விவசாயம் பண்றாங்க, நல்ல லாபம் கிடைக்குது. இப்ப 22:29 முதல் பழுக்கும் உன் பழத்தினாலும் வடியும் உன் ரசத்தினாலும் காணிக்கை செலுத்த தாமதிக்க வேண்டாம். வெயிட் பண்ணாத, கொடுக்காம விட்டு ஃபாஸ்டா போய் கொடுத்துருங்கிறாரு. உன் குமாரலின் முதல் பிறகு எனக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த பையனை எனக்கு கொடுங்கிறாரு ஆண்டவர். நான் 2வது பிறந்த பையன் ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு. நீ நான் விசுவாசிக்கிறேன். அதை எங்க கொண்டு வரணும்? யாத்ராகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். உன் நிலத்தில் முதல் விளைச்சலையும் முதல் கனியும் உன் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வா. எங்க கொண்டு வா? ஆலயத்துக்கு கொண்டு வா. அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கிடைச்சது ஆலயத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு. எரேமியால இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்க்க போறோம். எரேமியா 2வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 2வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைச்சலின் முதற் பலனாயிருக்கிற அதை பட்சிக்கிற யாவரும் குற்றவாளி. அப்ப நீ கொடுக்கலைன்னா குற்றவாளி. தெளிவா தெரியுது. இது ஏன் இதப்பா, இது ஆண்டோடைய காரியம் சொல்லி நீங்க நினைச்சணும் கொண்டு போய் கொடுத்துரும். இத ஆண்டவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொடுக்குறீங்க. லேவியராகமம் 23வது அதிகாரம் நம்ம முடிக்க போகிறோம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதை வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசனத்தில் கொண்டு வரணும். அடுத்த நாள் அங்கிருக்கு அதை அனுப்பிச்சு அந்த கதிர்கட்டை எடுத்தவர் அப்படியே காட்டுவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. முதல் பலனை நீர் எதிர்பார்க்கிறீர் ஐயா. எங்களை நீர் முதல் பலனாக தெரிந்து கொண்டதற்காக நன்றி ராஜா. எங்களை உங்களுடைய வாசனத்தினாலே மறுபடியும் பிறக்க வைக்கிறீர் ஐயா. கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.